ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம சேனல்ல என்ன வந்திருக்கும்னா சாலிட்வொர்க்ஸ் பேசிக் வீடியோ பார்ட் 1 வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா, அதோட பார்ட் 2 வீடியோ தான் ஸோ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா இதுதான் என்னோட சேனல் நான் சாலிட்வொர்க்ஸ்ல கடைசியா போட்டு ஸ்டாப் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுவரைக்கும் தான் நான் என்ன பண்ணேன்னா பண்ணேன். சோ, இப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா இப்போ இத நம்ம எப்படி 3Dயா கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா, இந்த ஸ்கெட்ச்ல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்குன்றதெல்லாம் நானு எல்லாமே சொல்லல. எது எது இம்பார்ட்டன்ட்டா தேவையோ அது வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படின்னா, எல்லாத்தையும் போட்டு ஒரே இதுல ஸ்டஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுலருந்து நீயா தேடி கண்டுபிடின்னு சொல்றது கிடையாது. இப்போதைக்கு எனக்கு எனக்கு என்னென்ன தெரியுமோ ஏன்னா நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது. சோ எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி தான். சோ அதனால எனக்கு தெரிஞ்சது பிளஸ் டயகிராம் வரையறதுக்கு என்னென்ன தேவையான கமாண்ட்ஸ் இருக்கோ, அத வரைக்கும் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல ஸ்கெட்ச்ல. அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஃபீச்சர்ல என்னென்ன இருக்குன்றத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்றீங்கன்னா, இப்ப நீங்க இதுலருந்து இப்படி வெளிய இப்போ நீங்க ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். சோ இப்ப நீங்க போயிட்டு இப்ப ஃபீச்சர்ல போயிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி மெசேஜ் வரும். நீங்க எந்த இதுலயுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத கிளிக் பண்ணிட்டு, ஸ்கெட்ச செலக்ட் பண்ணி எடிட் ஸ்கெட்ச் இத நான் என்னோட போன வீடியோலயே சொன்னேன். சோ இந்த சூட் கேஸ் மாரி இருக்கிற இந்த இதுதான் நம்ம என்ன பண்ணோம், போன வீடியோல வரைஞ்சோம். சோ இங்க கீழ பாத்தீங்கன்னா, அண்டர் டிஃபைன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சில இடத்துல சொல்லுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் எப்படி, இதுல என்னென்ன மாரி விஷயங்கள பண்ண முடியும், அத எவ்வளவு ஈஸியா பண்ண முடியும்ன்ற விஷயங்கள தான் நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். சோ அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு நான் ஃபர்தரா நம்ம டயகிராம் போடும்போது நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணுவோம். சோ இப்ப இந்த ஃபீச்சர செலக்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸ்ட்ரூட், பாஸ் இல்ல ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இத நான் கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு அனிமேஷன் வீடியோ வருது. சோ அதாவது என்னன்னா, நம்ம ஆட்டோகேட்ல எக்ஸ்ட்ரூட் பண்ற மாரி தான். ரொம்ப சிம்பிள். இந்த மாரி ஒரு டயகிராம் இருக்கு. இப்ப இது என்னன்னா 2Dயா இருக்கு. இப்ப நான் இது இப்படி நான் திருப்பி பார்க்கிறேன்பா. திருப்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷீட் மெட்டல் மாரி இருக்கு. இது ஒரு பேப்பர் மாரி இருக்கு. இதுக்கு நான் இதுக்கு ஒரு ஷேப் தரணும் அப்டின்னா நான் என்ன பண்ணணும்? இதுக்கு உள்ள நான் இது ஒரு பலூன். பலூன ஊதுனா என்ன ஆகும்? எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதாவது விரியும். அதுதான் எக்ஸ்ட்ரூட். சோ அந்த எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர்ல போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பாஸ் அப்படின்னு குடுத்த உடனே நான் அதுக்கு அந்த அந்த இத குடுத்தேன். குடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாரி இந்த வியூவுக்கு ட்ரைமெட்ரிக் வியூவுக்கு என்ன ஆயிடுச்சு, அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா கீழ பார்த்தீங்கன்னா ட்ரைமெட்ரிக். சோ அந்த வியூவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் இப்ப இதுக்கு ஒரு 50 தரேன். நான் என்ன பண்றேன் 50 குடுத்து என்டர் பண்ணிட்டேன்னா 50 எம்எம்த்துக்கு என்னன்னா, இந்த பேஸ்ல இருந்து நான் வரைஞ்சது டாப் வியூ. இந்த டாப் வியூ இந்த கீழ இருந்து இது மேல இது பாருங்க ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. இந்த அ இ இ இது வரைக்கும் பாருங்க. இப்போ இது என்னன்னா, மேல 50 எம்எம்க்கு ஆயிருக்கு. இப்ப நான் இத கிளிக் பண்ணேன்னா, ஓகே. இப்போ மறுபடியும் நான் நார்மல் டூ வியூக்கு வந்தேன்னா, எனக்கு அதேதான். எனக்கு 2டி ரெஃபரன்ஸ் தான் தெரியும். இப்போ இத நான் இப்படி திருப்பி பார்க்குறேன். இப்ப இந்த மாரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இத எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு வியூ ஓரியன்டேஷன் அப்படின்ற இத கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு கியூபாய்டல் ஷேப் வரும். சோ இப்ப இது பார்த்தீங்கன்னா, டாப் வியூ. சோ இந்த நான் கிளிக் பண்ணல. நான் உங்களுக்கு ஜஸ்ட் வச்சு காட்டுறேன். சோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்ல இது டாப் வியூ அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருது. அதே மாரி இந்த இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைடு வியூ. அதே மாரி இதுதான் ப்ராப்பர் சைடு வியூ. அந்த மாரி. இல்லன்னா இதுக்கு இத கிளிக் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இங்க இருக்கும். சோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இதெல்லாம் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இது டாப் வியூ. இதே கண்ட்ரோல் 3 குடுத்தீங்கன்னா லெஃப்ட் வியூ. கண்ட்ரோல் 1 குடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ. கண்ட்ரோல் 4 குடுத்தீங்கன்னா ரைட் வியூ. இப்ப இந்த ரைட் வியூ கிளிக் பண்ண உடனே இது ரைட் வியூ வந்துருச்சு. இப்ப இதுவே நான் கண்ட்ரோல் 1 குடுத்தேன்னா எனக்கு அகைன் டாப் வியூ. கண்ட்ரோல் 2 குடுத்தேன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் 4 குடுத்தேன்னா அது மாரி எனக்கு வியூஸ் எனக்கு என்ன ஆயிடும்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த மாரி தான். சோ அந்த மாரி இந்த மாரி நெறைய வியூஸ் இருக்கு. இதுலயே நமக்கு பார்த்தீங்கன்னா இதோ இந்த நார்மல் வியூவும் நமக்கு என்ன ஆகும்னா இதுலயே இருக்கு. சோ அதையும் என்ன பண்றோம்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சோ இதுதான் இந்த வியூ. அதாவது நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட வரைஞ்சு நம்ம வேரியஸ் வியூல நம்ம பார்க்கிறது. அதாவது நான் இப்படி திருப்பி இப்ப நான் எனக்கு இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா, நான் இத கிளிக் பண்ணா எனக்கு அந்த ரீஜன் மட்டும் இங்க வரும். அது அது ஒரு விதமான இன்க்ளினேஷன் நமக்கு காட்டும். சோ அது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த மாரி விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிப்போம். சோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சோ இப்போ இதுதான் இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இப்ப இந்த ஃபீச்சர்ல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், வெளிய வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப நான் இப்போ இத செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், எடிட் ஃபீச்சர் அப்படின்னு நான் குடுத்தேன்னா,
இப்ப இந்த எக்ஸ்ட்ரூடே வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப இங்க 50 பண்ணியிருக்கேனா, இல்ல எனக்கு 40 தான் பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணலாம்னா, மறுபடியும் எடிட் பண்ணி நான் 40 பண்ணிக்கலாம். இப்ப நீங்க மறுபடியும் மொதல்ல இருந்து டெலீட் பண்ணிட்டு இப்ப ஸ்கெட்ச் உள்ள இருந்து எப்படி தெரியாத்தனமா வெளிய வந்துட்டீங்கன்னா, எடிட் ஸ்கெட்ச் குடுத்து அதாவது ஆக்சுவலா எடிட் ஸ்கெட்ச் வந்து வெளிய வந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம ஸ்கெட்ச்ல ஏதாவது தப்பா பண்ணிட்டோம், அத எடிட் பண்ணணும்னாலும் நம்ம எடிட் ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் 40 எம்எம்த்துக்கு 50லேருந்து நான் 40க்கு பண்ணிட்டேன். இப்ப நான் மறுபடியும் இத என்ன பண்ணிட்டேன், ஓகே பண்ணிட்டேன். சோ, இப்ப எனக்கு இது வந்து வந்துருச்சுங்களா? இப்போ இங்க முதல்ல வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கெட்ச் தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு வந்து இருக்கு. அப்போ நம்ம முதல்ல போட்ட ஸ்கெட்ச் எங்க? அது வந்து பின்னாடி இருக்கு. சோ, இப்ப அத நான் வெளிய எடுத்துட்டு வரதுக்கு இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு பாருங்க. இந்த ஆரோ மார்க்க கிளிக் பண்ண உடனே எனக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெட்ச் இருக்கு. இப்போ நான் இந்த ஸ்கெட்ச கிளிக் பண்ணிட்டு, இப்ப நான் ஸ்கெட்ச்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, எடிட் ஸ்கெட்ச் அப்படின்னு நான் குடுத்த உடனே எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து இப்படி வந்துரும். இது வந்துட்ட உடனே நான் என்ன பண்றேன், இப்ப நான் இந்த இடத்துல ஒரு ஃபில்லட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஃபில்லட். இந்த ஃபில்லட் குடுத்து நான் என்ன பண்றேன், இப்ப இந்த இடத்துலயும் வந்து நான் என்ன பண்றேன், ஃபில்லட் பண்ணிக்கிறேன். ஃபில்லட் பண்ணிட்டு ஓகே. இந்த ஃபில்லட் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபில்லட் பண்ணிருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ஜஸ்ட் டிக் மார்க் மட்டும் பண்ணா போதும். அதுவே வந்து என்ன ஆயிடும்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸ்ட்ரூட்லயே வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிடும். நான் எக்ஸிட் மட்டும் பண்ணா போதும். இங்க பாருங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெய்ட்டா தான் இருந்தது. இப்ப நான் போயிட்டு ஸ்கெட்ச்ல ஏன்னா அந்த ஸ்கெட்ச பேஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குன்றதுனால, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபில்லட் வந்து அந்த 3Dல வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மாரி நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப இது அதே மாரி மறுபடியும் நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்ட்ரூட செலக்ட் பண்ணி நான் இப்ப எடிட் ஃபீச்சர் தரேன். இப்ப இந்த எக்ஸ்ட்ரூட்லயே வந்து இன்னும் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரூட்னா என்னன்றது உங்களுக்கு சிம்பிள் ஐடியா இவ்வளவுதான். இதுலயே வந்து என்னன்னா வேரியஸ் வந்து இது இருக்கு. அதாவது இப்ப இந்த பிளேன் இருக்குங்க பாத்தீங்களா? இந்த பிளேனுக்கு மேல தான் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இது வந்து எவ்வளவுக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு? 40. இப்போ எனக்கு இந்த 40க்கு மையப்பகுதியில இருந்து இது போகணும். அப்டின்னா என்ன பண்ணணும்னா வந்து இந்த பிளைண்ட்ல போயிட்டு மிட் பிளேன் அப்டின்னு ஒரு இது இருக்கு. இந்த மிட் பிளேன செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்டியே கீழ இறங்கிடுச்சு பாருங்க டயகிராம். அப்டியே ஓகே மட்டும் குடுத்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா வந்து, அது வந்து பாதியா பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதாவது பாதியானா, அந்த பிளேன்ல இருந்து அது 2ஆ வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து அதுக்கான அர்த்தம். இது வந்து என்னன்னா, நமக்கு வந்து இதுக்கு நடுவுல வந்து நம்ம எதனா வந்து ஒரு இது வரையறோம் அப்படின்னும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த மாரி நேரங்கள்ல வந்து நமக்கு யூஸ் ஆகும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க. இந்த ப்ளூ கலர் தான் நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச். இப்ப நார்மல் பிளைண்ட் குடுத்தேன்னா, எனக்கு வந்து அப்படியே மேல வந்துருது. இதுவே நான் வந்து மிட் பிளேன் குடுத்தேன்னா வந்து எனக்கு நடுவுல வந்துருது. அந்த மாரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிஃபரெண்ட் இது பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏரோ மார்க்கும் வந்து அப்படியே மூவ் ஆகும். அது இல்லாம இந்த டைரக்ஷன் இது நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன். அதாவது பிளஸ், மைனஸ். மேல, கீழ இந்த மாரி இதுல வந்து என்ன ஆகும்னா போகும். இப்போதைக்கு எக்ஸ்ட்ரூட்ல இதுவரைக்கும் இது பண்ணிப்போம். இதுல டிராஃப்ட் போன்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம பார்ப்போம். இப்ப எக்ஸ்ட்ரூட்ல வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இப்ப நான் என்ன பண்றேன், கை சிம்பல் மாரி வந்து பாருங்க. இத தூக்கி நான் அப்படி இங்க விட்டுட்டேன்னா, இது வந்து எனக்கு வந்து மறைஞ்சிரும். இப்ப நான் அகைன் வந்து நான் என்ன பண்றேன், ஒரு டாப் வியூ செலக்ட் பண்ணிட்டு, நார்மல் டூ வந்து வச்சுக்கிறேன். நார்மல் டூ வச்சுட்ட உடனே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து, இப்ப நான் ரிவால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், ஸ்கெட்ச்ல போறேன். எப்பயுமே எந்த டயகிராம் வரையறதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு சென்டர் லைன் வந்து வரைஞ்சுட்டு தான் வரையணும்ன்றது தான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு பாயிண்ட், தென் ஓகே, அண்ட் தென் ஹாரிசான்டல், தென் திஸ் பாயிண்ட், தென் ஓகே. அவ்வளவுதான். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து வரையணும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து ஒரு ரஃப்பா வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கெட்ச் வந்து வரையறேன். அதாவது இந்த மாரி வந்து நான் வந்து இந்த மாரி எந்த ஒரு டைமென்ஷன்ஸுமே இல்லாம நான் என்ன பண்றேன், இந்த மாரி ரஃப்பா வந்து நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்கெட்ச் வரையறேன். இது கிளிக் பண்ணிட்டு தென் ஹியர். ஏன்னா இப்போ ஸ்கெட்ச் வந்து நமக்கு எப்பயுமே அதே மாரி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு எப்பயுமே வந்து அந்த ஸ்கெட்ச் வந்து நமக்கு குளோஸ்ட்ல இருந்தா தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா, எக்ஸ்ட்ரூடோ, ரிவால்வோ வந்து ஆகும். இப்ப நான் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சிருக்கேன். இது பார்க்கறதுக்கு நல்லாவே தான் இல்ல. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாரி ஒரு ஸ்கெட்ச வந்து வரைஞ்சிருக்கேன். இப்ப வரைஞ்சிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து, இப்ப நீங்க வந்து இப்ப இந்த மாரி வரைஞ்சிட்டீங்க. வரைஞ்சிட்டு நீங்க தெரியாத்தனமா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து இப்படி ஆயிடும். இப்ப நீங்க ஃபீச்சர்ல போயிட்டு நான் வந்து எதனா பண்ண போறேன், இங்க எதனாவதுன்னா உங்களுக்கு வராது. அதனால நீங்க என்ன பண்ணணும், அகைன் இதுல போயிட்டு எடிட் ஸ்கெட்ச் குடுத்து, இந்த ஸ்கெட்ச வரைஞ்சு முடிச்ச கையோடயே பக்கத்திலேயே ஃபீச்சர் டேப்ல போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது ரிவால்வ் பேஸ். ரிவால்வ் அப்படின்னா என்னன்னா, அந்த மைய பகுதி, அந்த அந்த மைய ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ வச்சு அது வந்து என்னன்னா வந்து சுத்தி வரும். அதுதான் வந்து உங்களுக்கு இங்கேயும் காமிச்சிருக்காங்க இந்த படத்துலயும். இந்த ரிவால்வ் குடுத்த உடனே இங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல. அத கிளிக் பண்ண உடனே இங்கேயே காட்டும். செலக்ட் த ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன். இந்த இடத்த வந்து ஒரு தடவ கிளிக் பண்ணிட்டு, என்ன பண்ணணும்னா வந்து இந்த சென்டர் ஆக்சிஸ் எனக்கு இத மையமா வச்சு தான் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சுத்த போகுது. அவ்வளவுதான்.
இத குடுத்துட்டு ஓகே இப்போ இத குடுத்துட்டு நீங்க ஓகே பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு இந்த நான் வரைஞ்ச இந்த ஸ்கெட்ச் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்கெட்சுக்கு பேஸ் பண்ணி இது வந்து ரிவால்வ் ஆயிருக்கு. இப்ப நான் இந்த ரிவால்வ போயிட்டு நான் எடிட் பண்ண போறேன் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும்னா வந்து, இந்த ரிவால்வ் செலக்ட் பண்ணிட்டு மேல எடிட் ஃபீச்சர். இப்ப எனக்கு வந்து இது 360 டிகிரி சுத்தி இருக்கு. எனக்கு இது வந்து 180 டிகிரி அப்டி குடுத்துட்டா என்ன ஆயிடும்? இது எனக்கு இதுல பாதி தான் வரும். அந்த வரைஞ்ச ஸ்கெட்ச்ல பாதி. சோ இது வந்து 180 டிகிரி தான் வந்து இது வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. மிச்சம் 180 டிகிரி வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகல. அந்த மாரி நான் இத மறுபடியும் கிளிக் பண்ணி எடிட் ஃபீச்சர்ல போயிட்டு 180ல இருந்து நான் 270 மாத்துறேன்னா, அதுக்கு அடுத்த குவாட்ரண்ட். தென் அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இப்போ 360 குடுத்தேன்னா ஃபுல்லா குளோஸ் ஆயிடும். தென் 90னா அதுல 1/4 தான் அவ்வளோதான். சோ இதுவரைக்கும் தான் வந்து இந்த மாரி. சோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் கமாண்ட். ரிவால்வ் கமாண்ட நம்ம இவ்ளோ ஈஸியா வந்து நம்மளால வந்து பண்ண முடியும். சோ இப்ப இதுலயும் அதேதான். இந்த ரிவால்வ் கமாண்ட் கீழ இந்த ஸ்கெட்ச் இருக்கும். இந்த ஸ்கெட்ச்ச போயிட்டு எடிட் பண்ணீங்கன்னா, நம்ம வரைஞ்ச அந்த பேஸ் ஃபீச்சர வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து, நம்ம அகைன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ செலக்ட் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன். சோ டெலீட் ஆகாது. ஏன்னா வந்து நமக்கு இத ஸ்கெட்ச்சோட இருந்தா டெலீட் ஆகும். இது கீழ வந்து நமக்கு ரிவால்வ் ஆயிருக்கிறதுனால இது வந்து நம்ம இதுவும் ஆகாது. சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுலருந்து நம்ம டைரக்ட்டா வந்து வெளிய வந்துரலாம். சோ இட்ஸ் சம் எரர் வந்து இங்க காட்டுது. சோ அதனால நம்ம இதுலருந்து டைரக்ட்டா வந்து வெளிய வந்துடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து, சம் எரர்னால நான் வெளிய வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப இந்த ரிவால்வ் ஃபீச்சர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து, ஒரு போல்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கெட்சிங் ரீஜியனுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் வந்துக்கிறேன். வந்துட்டு இப்ப எப்பவுமே நான் வரையறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். இங்க ஐபிஎஸ் அந்த மாரி இருந்ததுன்னா வந்து எம்எம்ஜிஎஸ் அதுல மாத்திட்டு, நான் டாப் வியூல செலக்ட் பண்றேன். நான் என்ன பண்றேன், டைரக்ட்டா வந்து ஸ்கெட்ச். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இத செலக்ட் பண்ணிட்டு, இந்த சிம்பல் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துரும். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இப்ப நான் என்ன பண்றேன், டைரக்ட்டா வந்து நான் வந்து வரைய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு வெர்டிகல் லைன் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்க அங்க குடுக்கும்போது நீங்க நார்மல் லைன் குடுத்துட்டு, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தீங்கன்னா, அது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனாவும் மாறிடும். அதையும் வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து என்னன்னா, நான் சிம்பிளா ஒரு போல்டு மாரி ஒரு ஷேப் வந்து எப்படி இருக்குமோ, அந்த மாரி நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து வரையறேன். போல்டு ஷேப் இல்லன்னா திட்டாதீங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ட்ரை பண்றேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த போல்டுக்கான இத வந்து நான் இந்த மாரி வரைஞ்சுட்டேனா, நான் என்ன பண்றேன், அப்படியே ஃபீச்சர்ல போயிட்டு ரிவால்வ் பேஸ் அவ்வளோதான். அதே வந்து என்னன்னா, அந்த சென்டர் லைன பேஸ் பண்ணி அதே வந்து எடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஒரு போல்டு. இப்போ இந்த மாரி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு போல்டு அந்த மாரி இத வந்து நம்ம ஈஸியா வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா வந்து வரைய முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ சாலிட்வொர்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, போன இதுல வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச். இந்த ஸ்கெட்ச் தான் வந்து நமக்கு மெயின் பேஸ் மாரி. இந்த ஸ்கெட்ச் இதுல எப்படி எப்படிலாம் பண்ணலான்றத பார்த்தோம். இதுல முக்கியமானது வந்து பார்த்தோம்னா வந்து, இந்த எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ். இந்த எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம வரையற டயகிராமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பயன்படுத்துவோம். இன்னும் அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வீப்பு, லாஃப்ட் இந்த இந்த பவுண்டரி இது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரூட் கட் போன்ற இதெல்லாமும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து, இன்னும் நம்ம இன் டெப்த்தா போவோம். எக்ஸ்ட்ரூட் கட்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நான் இந்த இது வரைஞ்சிருக்கேனா, இப்போ இத நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து, இப்போ நான் இது வந்து இதோட டாப் பிளேன இப்படி செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், ஸ்கெட்ச் வியூ இப்படி குடுக்குறேன்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா வந்து, நான் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண உடனே எனக்கு எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஹோல்ஸ் வேணும். அதனால நான் என்ன பண்றேன், சர்க்கிள கிளிக் பண்ணி, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அப்ராக்ஸிமேட்டா நான் இந்த மாரி என்ன பண்றேன், ஒரு சர்க்கிள வந்து வரைஞ்சு டிக் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன், இங்க டிக் பண்ணா மட்டும் போதும். எனக்கு அதுவே வந்து என்ன ஆயிடும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸ்ட்ரூட் கட் வந்து எனக்கு ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஃபீச்சர்ல வரேன், டிக் பண்றேன். எனக்கு எக்ஸ்ட்ரூட் கட் ஆகல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், இப்போ நான் அந்த எக்ஸ்ட்ரூட் கட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கட்ட டெலீட் பண்ணிட்டு, இப்போ இந்த ஸ்கெட்ச வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்கெட்ச் உள்ள போயிடுறேன். ஸ்கெட்ச் உள்ள போயிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து எக்ஸ்ட்ரூட் கட். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா, இந்த பிளேனோட சென்டர்ல வரைஞ்சதுனால இது எக்ஸ்ட்ரூட் ஆகல. எக்ஸ்ட்ரூட் கட் ஆகல. இப்போ நான் 1 செகண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது ஆகலன்னா, இங்க பாருங்க. ஆகுது. ஸோ அதாவது இங்கிருந்து நான் என்ன பண்றேன்னா வந்து, ஒரு 50 வந்து நான் தரேன். இப்ப 50 குடுத்த உடனே எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. இதே வந்து நான் என்ன பண்றேன், மிட் பிளேன்ல இருந்து குடுத்தேன்னா, எனக்கு 2 பக்கமும் வரும். இதுதான் சொன்னேன். மிட் பிளேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். இப்ப நான் ஓகே குடுத்துட்டா, இங்க பாருங்க. இந்த சர்க்கிள் வந்து எனக்கு இத அப்படி கட் பண்ணி போயிருக்கு. அதாவது அதாவது கட் ஆயிருக்கு முதல்லயே. பட் அது 10 டிஃபால்ட்டா இருந்ததுனால வந்து நமக்கு தெரியல. சோ இந்த மாரி இப்ப மேல ஒரு ஹோல்ஸ் பண்றதுனா வந்து இந்த மாரி நம்ம எக்ஸ்ட்ரூட் கட்னா அந்த மாரி உள்ள போயிட்டு கட் ஆகும். இப்ப ரிவால்வ் கட்னா ரிவால்வ் பண்ணும்போது கட் ஆகும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இப்ப இதுவே இதுல ஃபில்லட் இருக்கு. இது வந்து 3டி ஃபில்லட்.
இப்போ இதுல நான் போயிட்டு நான் என்ன பண்றேன், இப்போ இந்த இடத்துல வந்து நான் இப்போ 10 எம்எம்க்கு ஃபில்லட் பண்றேன்னா வந்து நான் ஓகே குடுத்தேன்னா, இல்ல ஜஸ்ட் ஒரு அழகுபடுத்துற மாரி. அந்த மாரி இந்த ஃபில்லட்டு இந்த மாரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அவ்வளவுதான். பேசிக்கா வந்து நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபார் பேசிக் மீன்ஸ் இன் ஜெனரல். ஜெனரலா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அடுத்தது நம்ம அடுத்த அடுத்த நம்மளோட அடுத்த வீடியோ வரும்போது, நம்ம வந்து கொஞ்சம் 2Dல பார்க்கணும்னா பார்க்கலாம். இல்லன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டைரக்ட்டா 3Dயே போயிடலாம். ஏன்னா நம்ம ஆக்சுவலா நம்ம ரொம்ப வந்து நம்ம 2Dலாம் வந்து ஆட்டோகேட் நம்ம நெறைய போட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 3Dயும் வந்து நமக்கு 3Dக்கான பேசிக்கும் வந்து நம்ம எடுத்தோனே 3D சாஃப்ட்வேர்ல மட்டும் ஆனா நம்ம CADல 3D பண்ணிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து நம்ம 2D வீடியோஸும் அதாவது 2D வீடியோஸ்னா SolidWorksல 2Dயும் வந்து நம்ம பண்ணலாம். டைம் பர்மிட்ஸ் நம்ம அங்க போலாம். இல்லன்னா வந்து நம்ம டைரக்ட்டா வந்து என்ன பண்ணிடலாம்னா வந்து, நம்ம அசெம்பிளிக்கு போயிடலாம். நான் ஏன் அசெம்பிளிக்கு போவோம் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா ஜெனரலி வந்து பார்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நான் ஏன் அசெம்பிள் போனோம்னா, அசெம்பிள் போறதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா, நம்ம பார்ட் பண்ணுவோம். ஸோ அப்ப நம்ம பார்ட் இப்போ அசெம்பிள் பண்ணணும்பா. ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த போல்ட் நட் அசெம்பிள் பண்ணணும்னா எனக்கு என்னென்ன வேணும்? நானே சொல்லிட்டேன் போல்ட் நட்டு, இல்ல வாஷர் வேணும்னா ஒரு வாஷர். இப்ப இந்த 3 பொருள நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஒண்ணா சேர்க்க போறேன். இல்ல இந்த போல்ட வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வந்து ஒரு இதுல வந்து நான் இறக்க போறேன். ஒரு இதுல வந்து ட்ரில் பண்ணி இறக்க போறேன்னா, அப்ப எனக்கு என்ன மெட்டீரியல் வேணும்? அப்ப போல்டும் வேணும், எனக்கு ஒரு பிளேட் வேணும். அந்த பிளேட்ல தான் வந்து அத நான் வந்து உள்ள வந்து இது பண்ண முடியும். சோ அப்படின்னும்போது, இப்ப அந்த அசெம்பிளிக்கு வந்து என்னன்னா பார்ட்ஸ் வேணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பார்ட்டுக்கே அசெம்பிளிக்கே போயிடலாம். சோ அசெம்பிள் பண்ணும்போது இப்ப எனக்கு போல்ட், நட்டு, வாஷர். இப்ப இத 3த்தையும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, டைட்டா குளோஸ் பண்ணி இது பண்ண போறேன் அப்படின்னா, அப்ப எனக்கு போல்ட் ஒரு பார்ட் வேணும், நட்டு ஒரு பார்ட் வேணும், வாஷர் அந்த வளையல். அந்த 3 பார்ட் இருந்தா தான், இத 3த்தையும் வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த கடைகள்ல விக்கிற மாரி அது எல்லாத்தையுமே ஒண்ணா இன்ஃப்யூஸ் பண்ணி நான் வந்து அசெம்பிள் பண்ண போறேன்னா, அப்ப எனக்கு பார்ட்டுக்கு பார்ட் பிராக்டிஸ் பண்ண மாரி ஆயிடும். நம்ம அசெம்பிளிக்கு உண்டான நாலேட்ஜும் கிடைக்கும். ஏன்னா வந்து CADலயும் வந்து அசெம்பிள் பண்ணலாம். இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். அதனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 3Dக்கு வந்துரும். அதனால வந்து ஒரு 2, 3 பார்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 3Dல எப்படி எப்படி வரையலாம். அந்த அண்டர் டிஃபைன்லாம் நான் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். ஏன் அங்க அண்டர் டிஃபைன் வரக்கூடாது, புள்ளி டிஃபைன் வரணும். ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 2, 3 3D வீடியோஸ் போட்டுட்டு தென் நம்ம டைரக்ட்டா ஜம்ப் ஓவர் டூ அசெம்பிளி. ஏன்னா அசெம்பிளி பண்றதுக்கான காரணமே என்னன்னா, பார்ட்டுக்கு பார்ட் பிராக்டிஸ் பண்ண மாரி இருக்கும். தென் ஒரு காம்போனன்ட்ட அசெம்பிள் பண்ண மாரி இருக்கும். சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மெக்கானிக்கலி நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து சாய்டக்ஸ் வந்து அடுத்தடுத்த இதுல மூவ் ஆகலாம். ஸோ இது போல நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். பை பை.